இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன ஒரு நிலை ஏற்படும்? சுபருடைய பார்வையில இருக்காரு அப்படின்னா நிச்சயமா தன்னுடைய சுய உழைப்பில் இவர் உயர்ந்து நல்ல நிலைக்கு வருவாரு. வருமானம் நல்லா இருக்கும். சொத்து சுகம் பூமி வண்டி வாகனம் அனைத்தையும் சேர்க்கக்கூடிய தன்மை எப்ப வரும்? அந்த 2ஆம் பாவத்துடைய 4ஆம் பாவம் கனெக்ட் ஆயிடும். ஒரு பெண் பார்க்க வராங்க. பெண் கிட்ட இருந்து ஜாதகம் வாங்கி பார்க்கும்போது ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஒரு சுபராக இருக்கிறார், நல்ல நிலையில இருக்கார். அப்ப என்ன சொல்வாங்கன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, ஏன்னா வார்த்தை நல்லா இருக்கும், அவருடைய பேச்சு அன்பாவும் இனிமையாவும் இருக்கும், ரொம்ப அதிகாரம் பண்ண மாட்டாங்க. வார்த்தைகள் நல்லபடியா வந்தாலும் மனோ ரீதியாக சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அப்ப சொல்லும் செயலும் ஒன்னா இருக்குமானா இருக்காது. அப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இதை வைத்து என்ன செய்யலாம்? இந்த பொண்ணை நம்ம டிட்டர்மினேட் பண்ணலாம். தீர்மானம் பண்ண வேண்டியதா நம்ம கிட்ட இருக்குன்னா ஆல்ரெடி கிரகம் தீர்மானிச்சிருது இந்த பெண் இப்படித்தான். அப்போ கொஞ்சம் அவளுக்கு மூட் ஸ்விங் அதிகமா வரும். அந்த சம்பவத்துக்குள்ள கொண்டு வர மாட்டான். அந்த சந்திரன் அந்த பெண்ணுக்கு சுபரா இருந்தா ஓகே, கம்பல்சரி அந்த மனோ ரீதியான விஷயங்களில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். சோ இதை வைத்து இந்த பெண் இல்ல இந்த கணவர் வரப்போற கணவர் எப்படி ரொம்ப நம்மள டீஸ் பண்றது பேசுறது. சில ஆண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுன்னா அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை எல்லாம் பேசுவாங்க. கல்யாணம் ஆன உடனே அந்த 7ஆம் அதிபதி கனெக்ஷன்ல இருக்கும்பொழுது நல்ல நிலையில் அதுதான் நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு கட்டாயமாக அந்த பெண் வந்த நேரம் அப்படின்றது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கணவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை, இப்படி உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம், இந்த பெண்ணாலதான் வந்துருச்சு. அந்த பெண்ணோட அமைப்பு அவ போற இடத்துல அவ நல்லா இருக்கணும் அப்படின்றது அமைப்பு, அதனால அது ஏற்படுது. அதுக்கேற்ற ஒரு வரன் கிடைக்கிறது. இரண்டாம் பாவத்துல ஏதேனும் ஒரு கிரகம் இருந்ததுன்னா என்ன ஆகும்ன்றத நம்ம பேசணும். சுக்கிரன் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம். இன்னொரு கிரகமாக சூரியனையும் நம்ம எடுத்து பேசிடுவாமே. 2ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் என்ன ஒரு நிலை ஏற்படும்? இப்போ 2ஆம் பாவத்துல சூரியன் ஜாதகருக்கு பாருங்க, சூரியன் அப்படின்னாலே ஒரு என்ன சொல்றது, பிரஸ்டீஜ். தன்னுடைய பிரஸ்டீஜியை எழுந்து ஒரு வருமானத்தை அவர் எடுத்துக்க மாட்டார். கௌரவத்தை எழுந்து அப்படி ஒரு வருமானம் கிடையாது. ஆனா ஜாதகர் தன்னுடைய வருமானத்தை ரொம்ப பெர்ஃபெக்டா ஏர்ன் பண்ணுவாரு. பூமி சேர்க்கை எல்லாம் அவருக்கு வேண்டிய மெட்டீரியல் சேர்க்கைகள் ரொம்ப பெர்ஃபெக்டா அவருக்கு அமையும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா சூரியன் எங்க இருக்காருன்றது அங்க முக்கியம். அப்ப 2ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகுறாருன்னா அவர் 2ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிற இடம் பகையா இருக்கக்கூடாது. பகையா இருந்துச்சுன்னா பிரச்சனையா. அப்ப அந்த பகை இல்லாம ஒரு சுபத்தன்மையோட சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா, சுபருடைய பார்வையில இருக்காரு அப்படின்னா நிச்சயமா தன்னுடைய சுய உழைப்பில் இவர் உயர்ந்து நல்ல நிலைக்கு வருவாரு. வருமானம் நல்லா இருக்கும். சொத்து சுகம் பூமி வண்டி வாகனம் அனைத்தையும் சேர்க்கக்கூடிய தன்மை எப்ப வரும்? அந்த 2ஆம் பாவத்துடைய 4ஆம் பாவம் கனெக்ட் ஆயிடணும். அப்ப கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இவருக்கு வண்டி வாகனமும் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பணம் வச்சிருக்கேன், நான் ஒரு வீடு கூட கட்டலன்னு சொல்லுவாங்க. சொந்த வீடு கூட இல்ல. ஏன் அப்படின்னா அப்ப 4ஆம் இடம், அந்த 4ஆம் பாவம் அப்படின்றது சரிப்படல. அது இரண்டோடு சேராம பாபரோடையோ அல்லது பாதகாதிபதியோடையோ நிறைய விஷயங்கள் இருக்கு, தோஷத்துல போய் சேர்ந்திருக்கலாம். அந்த மாதிரியான நிலையில இருக்கும் பொழுது அவருக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய மலைப்பான ஒரு விஷயமா நிறைய பணம் இருக்கும், ஆனா அவரால் கட்ட முடியாது. அப்படி ஒரு நிலை. காரணம் இந்த பாருங்க, இந்த 2ஆம் அதிபதியை நம்ம ரொம்ப கேஷுவலா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் போய் உட்கார இடம் ஒரு நட்சத்திர சாரத்தில் தான் உட்கார போறார். அப்போ அது எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதை வைத்துத்தான் நம்ம பலன் சொல்ல முடியும். ஏன்னா எந்த கிரகமும் தனிச்சையா இயங்கல. நான் நானா இயங்கல, உங்களோட சேர்ந்து நான் இணங்குறேன். எனக்கு பதிலா நீங்க தான் வேலை செய்யறீங்க, இல்ல நீங்க சொல்றதுதான் நான் செய்யறேன். அப்படித்தான் இந்த நட்சத்திரத்தோட சேர்ந்துதான் இணையும். அப்போ ஒரு கிரகம் போய் ஒரு நட்சத்திரத்துல உட்காரும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் வாயிலாகத்தான் வேலை செய்யும். இதுல நட்சத்திரத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. மிக முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்க, இப்போ எப்படின்னா, ஏன் நட்சத்திரத்தை எடுக்கிறோம் அப்படின்னா 2ஆம் பாவமா அமைகிற வீட்டுல ஒரு புத நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த நட்சத்திரத்துல போய் அந்த அதிபதி எந்த அதிபதி உட்கார்ந்தாலும் சரி, அந்த 2ஆம் பாவத்துல அந்த புதனுடைய நட்சத்திரத்துல உட்காரும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாக்கு வன்மை ஏற்படும். பேச்சு திறமை புத்திசாலித்தனம் எல்லாமே நல்லா இருக்கும். 2ஆம் பாவத்துல புதன் உட்கார்ந்தாலே நல்லா இருக்கும். அப்ப தனித்த புதனா இருந்தா நல்லா படிப்பாரு.
அப்ப அந்த குழந்தைக்கு ஆரம்ப கல்வி ரொம்ப அருமையா இருக்கும். இதே 2ஆம் பாவத்துல சனி உட்கார்ந்திருக்கார். இல்ல அது சனி வீடா இருக்கு. அந்த சனியே ஒரு அசுபத்தன்மை. சனினாலே அசுபர்ன்னு சொல்லுவோம். இயற்கைக்கு தான் அதெல்லாம். ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு கிடையாது. அப்ப தனிப்பட்ட ஜாதகருக்கு அந்த சனி பகவான் அவர் போய் உட்கார்ந்திருக்கிற இடம் ஒரு பாதக ஸ்தானமாக இருந்ததுன்னா, ஆரம்ப கல்வி இவருக்கு தடைப்படும். என்னல்ல புதனோட சேர்ந்து தானே உட்கார்ந்திருக்கார். அப்புறம் ஏன் தடைப்பட்டுச்சு? அது பட்டுத்தான் ஆகணும். ஏன்னா அவர் வேலைய அவர் செய்யணும் இல்லைங்களா? அப்ப தடைப்படுது. அதுக்கப்புறம் அவர் படிப்பாரு. சில குழந்தைங்க பாருங்க, பேச்சு சரியா இருக்காது. திக்கி திக்கி பேசுவாங்க. ஏன்னா அது ஏன் அப்படி பேசுறாங்க? தாமதமான பேச்சு கூட இருக்கும். Yes. ஆமா. அந்த தாமதம், அந்த திக்கி பேசுறது இதற்கெல்லாம் காரகம் இந்த 2ஆம் பாவம் எப்படி இருக்கு? அது 2ஆம் பாவம் கெட்டு போகும்போது திக்கி பேசுறது, சனியோட சேரும்பொழுது சனி கொஞ்சம் தாமதமா செயல்படுத்துவார். அப்படி இருக்கும்போது புதன் நல்லா இருந்தா பேச்சு சீக்கிரம் வந்துரும். ஆனா புதனும் கெட்டு போயிருந்ததுன்னா, அந்த ஜாதகருக்கு, அந்த குழந்தைக்கு பேச்சு கொஞ்சம் லேட்டா தான் வரும். நம்ம அது பார்த்தா கேட்கலாம். உங்களுக்கு பேச்சு சரியா வரல, லேட்டா தான் வந்திருக்கானா வந்திருக்கும். அப்ப ஆரம்ப கல்வி சரியா இருக்குமா? இருக்காதா? அந்த 2ஆம் பாவம் சொல்லிடும். ஸோ 2ஆம் பாவம் வலுப்பெறுதல் அப்படின்றது ஒரு பக்கம். 2ஆம் பாவம் கெடுதல் அப்படின்றதன் மூலமா ஒரு ஒரு நபரினுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் இந்த 3லையுமே பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது 3மே சேர்த்து அந்த பாதிப்ப நம்ம குடுக்குமா? இல்ல ஏதேனும் ஒன்றுல தான் பாதிப்புகள் இருக்குமா? எப்படி? எப்பவுமே ஒரு பாவம் அந்த பாவகத்துக்குள்ள இருக்கிற மொத்த அ என்ன சொல்லும்னா, காரகங்கள். காரகங்கள் மீன்ஸ் கேரக்டர்ஸ். ஒரு ராசிக்கு ஒரு காரகம் இருக்கு. ஒரு கிரகத்துக்கு ஒரு காரகம் இருக்கு. நட்சத்திரங்களுக்கு காரகம் இருக்கு. அதுபோல இந்த பாவகங்களுக்கும் இருக்கு. பாவகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் எங்க நிகழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவகத்துல தான் நிகழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ராசி கட்டமா இருக்கிற ஒரு பாவகத்துக்குள் தான் சம்பவம். அப்படி இருக்கும் பொழுது, அதுக்குள்ள இருக்கிற லட்சக்கணக்கான காரகத்துவத்துல ஒரு காரகத்துவம் பிளஸ் ஆச்சுன்னா, ஒரு காரகத்துவம் மைனஸ் ஆகும். உதாரணமா சொல்லுங்க. உதாரணமா, இப்போ நான் இப்ப சொன்னேன். ஆ இப்போ 6ஆம் அதிபதி 2ல உட்கார்ந்திருக்காரு. ம். அப்படின்னா, பார்த்த உடனே கேட்கலாம். "உனக்கு நல்ல உடல் அமைப்புல இருக்கியா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கா?" எனக்கு ஆரோக்கியமா தான் இருக்கேன்." ஏன்னா 6ஆம் அதிபதி 2ல உட்கார்ந்திருக்கார். அப்போ இவரு தன்னுடைய உடம்புக்காக நிறைய செலவு பண்ணுவாருன்னு சொல்றதா? இல்ல இவருக்கு உடம்புக்கு எதுவுமே வரலையா? வரல. ஏன்னா எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் வரல. நல்லா தான் இருக்கேன். அப்ப நீ நல்லா இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்தியோக ரீதியான வருமானம் நல்லா வருது. அப்ப அந்த பிளஸ் வரும்பொழுது இவருக்கு என்ன ஆகுதுன்னா, உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல. ஓகே. அப்ப எதிரிகள் இருக்காங்களா அப்போ? ஏன்னா அந்த 6ஆம் பாவத்துக்கான வேலை ஏதோ ஒண்ணு நடக்கணுமே. அப்படின்னும் பொழுது, 2ஆம் அதிபதி போய் அங்க உட்காரும் பொழுது, எதிரிகள் ஏற்படுவார்கள். அப்படி இல்லன்னா, எதிரியே இல்லங்க எனக்கு. அப்படின்னா கட்டாயமாக சின்ன சின்னதா ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். அதற்காக தான் பணத்தெல்லாம் விரயம் பண்ணுவார். பண விரயம். பண விரயம் ம். ஏற்படும். ம். அப்போ ஒரு வருமானம் நமக்கு நல்லா வர்றதுக்கு 2ஆம் பாவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதே அளவுக்கு அத நம்ம சுப விரயமா பண்றோமா? இல்ல நமக்கு வேண்டாத வீண் செலவுகள் ஏற்படுகிறதா? ம். அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த 2ஆம் பாவம் மிக அழுத்தமாக நமக்கு உபயோகமா இருக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. இந்த 2ஆம் பாவம் கெடுதல் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே. ம். அப்ப இந்த 2ஆம் பாவம் கெடும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அசுப கிரகத்தினுடைய கனெக்ஷன். ஆ. அந்த அசுப கிரகம் அப்படின்றத எப்படி எடுக்குறீங்கன்னா, அந்த ஜாதகருக்கு அவயோகி. அசுப கிரகமா உடனே சனி அசுப கிரகம் தானே! ராகு அசுப கிரகம் தானே எடுக்கக்கூடாது. ம். ஏன்னா, மேஷ லக்னத்துக்கு சனி தான் 11ஆம் அதிபதியா வராரு. பாதகாதிபதி தான். ஆனா லாபாதிபதியா வர்றாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல 10க்கும் அவரே. ஏன்னா தர்ம கர்மாதிபதி அத சேர்ந்த. இப்ப இன்கேஸ் தர்மத்துக்கு உரிய குரு ம். பாத்துடுறாருன்னா, கெடமாட்டார். 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 இப்ப இதுவே ஒரு ரிஷப லக்னமா எடுத்தீங்கன்னா, அந்த ரிஷப லக்னத்துக்கு பாருங்க, 11ஆம் அதிபதியா வர்றதே குரு. பெரும் பணம். அப்ப ரிஷப லக்னக்காரங்கிட்டலாம் பணம் இருக்குமானா இருக்கும். இருக்கும். கட்டாயமா இருக்கும். அப்ப பணம் இருக்கு, இல்ல கெட்டு போகுது, கெடல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாவாதிபதி யாரோட இருக்கார். அப்ப அந்த பாவம் கெட்டு போச்சு அப்படின்றதுக்கு அவருக்கு இந்த 6, 8 அதிபதிகளுடைய கனெக்ஷன் வருது. இல்ல அவயோகிகள் பாக்குறாங்க. இல்ல இந்த பாவாதிபதி போய் தன்னுடைய பாதக வீட்ல உட்கார்ந்திருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பாவத்த மைனஸ் இருக்கும். ஸோ 2ஆம் இடம் கெடுதல் அப்படின்றத இதை வைத்து தான் நம்ம தீர்மானிக்க முடியுமே தவிர, சுப கிரகங்கள் மட்டுமே இதற்கு காரணமாக இருக்காது. கட்டாயமா கிடையாது. கட்டாயமா கிடையாது. சரி. ஏன்னா தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் சுபர். ஏன்னா 5க்குரியவரா வருவார். 12 அங்க பெருசா வேலை செய்யாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது விருச்சகம் அவருடைய வீடு.
அப்போ எப்படி நம்ம அவர் அசுபர் அப்படின்னு பயந்து அங்க ஒதுக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுபர் அசுபர்களால தான் அங்க பிரச்சனை உண்டே தவிர்த்து இயற்கைக்கு இருக்கிற இந்த அசுபர்களை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்ப தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் இதுதான் வந்து 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு பெண் பார்க்குறாங்களோ, இல்ல பையன் பார்க்குறாங்களோ, திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கிறவங்க, இந்த 2ஆம் பாவத்தை வைத்து எந்தெந்த விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும்? ஆ, இது ஒரு நல்ல கேள்வி. ம். இப்போ 2ஆம் பாவம் அதை வைத்து பார்க்கும்போது, இப்போ ஒரு பெண் பார்க்க வராங்க. பெண் கிட்ட இருந்து ஜாதகம் வாங்கி பார்க்கும்போது, ஒரு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஒரு சுபராக இருக்கிறார். ம். நல்ல நிலையில இருக்கார். அப்ப என்ன சொல்வாங்கன்னா, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா, வார்த்தை நல்லா இருக்கும். அவருடைய பேச்சு அன்பாவும், இனிமையாவும் இருக்கும். ரொம்ப அதிகாரம் பண்ண மாட்டா. அதிகாரம் பண்ணா கூட பரவாயில்ல. ரொம்ப கீழ்த்தரமா பேசவே இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஆட்கள குறை சொல்லி பிரயோஜனமே இல்ல. ஏன்னா கிரகங்கள். அப்போ அந்த 2ஆம் பாவத்துல இருக்கிற ஒரு கிரகத்த வைத்து, இந்த பெண் எப்படிப்பட்டவள்? அப்போ இந்த பெண்ணுக்கு அமையப்போற கணவர் எப்படி இருப்பார்? அப்போ 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட கனெக்ட் ஆகுதுன்னா, அப்போ அந்த பெண்ணுக்கு கணவன் மூலியமா வருமானம் உண்டு. அப்போ ஒரு ஜாதகர பார்க்குறீங்க. அவரு வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து எனக்கு வரப்போற மனைவியே, இல்ல சம்பாதிக்கிற மனைவியா வரணும். வரணும். ம். அப்போ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, அப்ப 7ஆம் அதிபதிய பார்க்கணும். அப்ப இவருடைய ஜாதகத்திலேயே 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட கனெக்ஷன்ல இருந்தா, ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ அந்த அ லேடி கட்டாயமா வொர்க் பண்ணுவாங்க. அதன் மூலியமா இவருக்கு வருமானத்தை ஏற்படுத்தி குடுப்பாங்க. அப்போ இத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ப 2ஆம் பாவத்த நுணுக்கமா பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிரும். அவசியமா. ம். ஓகே. ஓகேங்களா? ம். அடுத்து ஆ தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த 3யுமே பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ குடும்ப நிலையில இந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்றது நீங்க சொன்னீங்க. இந்த வாக்குஸ்தானம் அப்படின்றது நம்ம பார்ப்பதன் மூலமா சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இத வந்து நம்ம அ அ கணவன் மனைவிக்கு மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? அந்த குடும்பத்தாருல வேணா இப்ப மாமியார், மருமகள் பிரச்சனை அப்படின்றத தான் நம்ம அதிகமா சொல்றோம். அதற்குமே இந்த 2ஆம் பாவம் பயன்படுங்களா எப்படி? ஆமா. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல 2ஆம் பாவத்துல இருக்கிற அதிபதியை வைத்துத்தான் இவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லும். அப்போ இவர்கிட்ட மென்மை இல்ல அப்படின்ற பட்சத்துல, இவர் போய் வாழ்கின்ற இடத்துல இப்ப சூரியன் கனெக்ட் ஆகுறாரு 2ஆம் பாவத்துல, இவங்க கௌரவத்த விட்டு குடுக்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும், தன்னுடைய கௌரவத்த விட்டு குடுக்காம நிதானமா பேசுறது. ஆனா, எவ்ளோ பேசினாலும் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்கும். நான் பேசுவேன். ஆனா இதுதான். அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவா. அப்போ ஒரு பெண்ண பார்க்குறாங்கம்போது, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு. ஆனா எதுவா இருந்தாலும் கட் அண்ட் ரைட்டா பேசுவா. அத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 2ஆம் பாவ அதிபதியோட இப்ப சூரியன் சேர்றாரு அப்படின்போது இந்த மாரி ஒரு தன்மைன்னு சொல்லியிருக்கோம். இதுவே சந்திரன் சேர்றாரு அப்படின்னா, மனோகாரகன். அப்ப சந்திரன் சேர்ந்திருக்காரு. இல்ல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இந்த 2ஆம் அதிபதி இயங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த பெண் வார்த்தைகள் நல்லபடியா வந்தாலும், மனோ ரீதியாக சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு. அப்போ சொல்லும் செயலும் ஒண்ணா இருக்குமானா இருக்காது. அப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இத வைத்து என்ன செய்யலாம்? இந்த பொண்ண நம்ம டிட்டர்மினேட் பண்ணலாம். தீர்மானம் பண்ண வேண்டியதா நம்மகிட்ட இருக்குன்னா, ஆல்ரெடி கிரகம் தீர்மானிச்சிருது. இந்த பெண் இப்படித்தான். அப்போ கொஞ்சம் அவளுக்கு மூட் ஸ்விங் அதிகமா வரும். அப்போ அவளோட வார்த்தை நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ, அத மறந்துட்டு வேற பேசுறது. அப்போ என்ன ஒரு சம்பவம் நடக்கும்போது, அந்த பெண் வந்து தன்னை வந்து அந்த சம்பவத்துக்குள்ள கொண்டு வர மாட்டா. அந்தே சந்திரன் அந்த பெண்ணுக்கு சுபரா இருந்தா ஓகே. ஐ மீன் வளர்பிறை சந்திரனாக. இதே தேய்பிறை சந்திரனா கம்பல்சரி அந்த மனோ ரீதியான விஷயங்களில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இதை வைத்து இந்த பெண் வந்து நல்ல பெண்ணா? எப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இந்த கணவர் வரப்போற கணவர் எப்படி? ரொம்ப வந்து நம்மள டீஸ் பண்றது, பேசுறது. ஏன்னா சில கணவர்கள் இப்போ சில ஆண்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுன்னா, அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை எல்லாம் பேசுவாங்க. அப்ப அது ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, இப்ப அந்த பெண் ஜாதகத்தையோ, இல்ல ஆண் ஜாதகத்தையோ பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் அதிபதியும், 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையானவர்கள். அப்போ 7ஆம் அதிபதிக்கு 2ஆம் அதிபதி, அதாவது 8. அந்த 8ஆம் பாவமும் அந்த ஜாதகருக்கு கெட்டு இருந்தா, அவருக்கு அமைகின்ற மனைவியின் குடும்பத்துல இருந்து அவருக்கு சப்போர்ட் கிடைக்காது. அப்ப இவர் பேச ஆரம்பிச்சுருவாரு. புரிந்தது. இப்போ நம்ம வாக்குஸ்தானம் பேசியிருக்கோம். குடும்பஸ்தானம் பேசியிருக்கோம். எனக்கு தனம் சார்ந்து கேட்கணும். திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு சொத்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல மாப்பிள்ளை நல்ல குணமா இருக்காரு, நல்ல வேலையா இருக்காரு, சொத்து இல்ல. சொத்து வாங்கிடுவாரா? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இப்ப 2ஆம் பாவத்தை வைத்து இதை நம்மளால நிர்மாணிக்க முடியுமா? அதாவது வருகின்ற மாப்பிள்ளைய பத்தி பார்க்குறோம்னா, அந்த ஜாதகர் கிட்ட போய் பார்க்குறீங்க. அந்த ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போது, 2ஆம் அதிபதியும்,
5, 9, 11 இந்த 4 சேர்க்கைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நிலையில இருக்குது அந்த ஜாதகம் இருக்குன்னா சுயமா சம்பாரித்து முன்னேறி தன் வாழ்க்கையை அமைச்சுக்குவார். ஆ. லக்னமும் 1ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்காங்க. தைரியமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். ஏன்னா கஷ்டமான காலத்திலயும் அந்த பெண்ணை விட்டுற மாட்டாரு. ஆ. ஏன்னா தன்னுடைய சுய முயற்சியில உனக்கு நான் கஞ்சி ஊத்துறேன், நீ கவலையப்படாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வாழ்நாள் முடிக்கும் வாழ வைக்கக்கூடிய தன்மையை அந்த ஜாதகருக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா ஒரு ஸ்டபர்னஸ் இருக்கும். அந்த 1, 2 சேரும்போது அவர் செல்வந்தர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சரி பல காரணங்களால அந்த மைனஸ் ஆகுது. அந்த மைனஸையும் அவரால் பிளஸ் ஆக்க முடியும். முடியும். அப்போ 5, 9 இது 2ம் அவருக்கு நல்லா இருந்ததுன்னா அந்த 2ன்றது கெடாது. அது 2 வந்து தசாபுத்தி காலங்களில கெட்டே போனாலும் அவரால மீண்டும் மீண்டும் இந்த ஃபீனிக்ஸ் பறவை போய் வந்துருவாரு. உயிர் தெழுந்து வருவாரு திருப்பி. என்ன ஆனாலும் சரி, திரும்ப 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 அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே போல திருமணம் பண்ணிக்கக்கூடிய பெண் அந்த வீட்டுக்கு வரதுனால ஒரு சொத்து வாங்க முடியும், சொந்த வீடு கட்ட முடியும்ன்றதுக்கான 2ஆம் பாவம் அந்த இடத்துல வேலை செய்யுமா பெண் ஜாதகத்துல? பெண் ஜாதகத்துல. அப்ப பெண் ஜாதகத்துல எப்படி இருக்கும்னா 7ஆம் அதிபதி 2ஓட கனெக்ட் ஆகும்போது கணவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெண்ணுக்கு வருமானம் உண்டு. ஆ. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில வருமானம் இல்ல சுயமா அப்படின்ற பட்சத்துல ஏன்னா லக்னாதிபதி சம்மதப்படல. 3ஆம் இடம் என்கின்ற முயற்சியும் அந்த அம்மாக்கு இல்ல அப்படின்ற பட்சத்துல ஆனா இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு நல்ல வருமானம் இருக்கணுமே அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்னா கல்யாணம் ஆன உடனே அந்த 7ஆம் அதிபதி கனெக்ஷன்ல இருக்கும்பொழுது நல்ல நிலையில் அதுதான் நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு கட்டாயமாக அந்த பெண் வந்த நேரம் அப்படின்றது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கணவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை இப்படி. உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம் இந்த பெண்ணாலதான் வந்துருச்சு. அந்த பெண்ணோட அமைப்பு அவ வந்து போற இடத்துல அவ நல்லா இருக்கணும் அப்படின்றது அமைப்பு. அதனால அது ஏற்படுது. அதுக்கேற்ற ஒரு வரன் கிடைக்கிறது. அப்ப என்ன ஆகும்னா அந்த வரனுக்குமே அந்த அமைப்பு இருக்கணும். அப்ப அந்த அமைப்பு இருக்கும்பொழுதுதான் இவங்களுக்கு அந்த முன்னேற்றத்தை காட்டும். அப்போ 2ஆம் அதிபதியை வைத்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில சுய வருமானமா இல்ல நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுவேன் எல்லாம் என் புருஷன் எனக்கு செய்வார். எல்லாமே வருது. எப்படி வருது? இத தெரிஞ்சுக்கணும்னா அந்த 7 எப்படி இருக்கு, மாங்கல்ய ஸ்தானம் அந்த 8 எப்படி இருக்கு, இது 2ம் வைத்து தான் நம்ம சொல்றோம். அப்போ நிறைய இப்ப நல்லா வருதுப்பா, அவ பாட்டுல இஷ்டத்துக்கு ஜாலியா செலவு பண்றா. எப்படி 12 சம்மதப்படும்போது தனக்கு வேண்டியது விரயங்களை சுப விரயமா மாத்திக்கிறாங்க. அந்த 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 கட்டங்களை பத்திலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல நிச்சயமா பேசுவோம். இப்ப 2ஆம் பாவத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பரிவர்த்தனையை பத்தி நம்ம பேசணும். பரிவர்த்தனைன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த வீடு அங்கேயும் அந்த வீடு இங்கேயும் இருக்கு, இதனால என்ன சாதக பாதக நிலைகள் ஏற்படும். அதாவது ஒரு 2ஆம் அதிபதியோட பரிவர்த்தனையா இருக்காரு. அப்போ 2ஆம் அதிபதி இப்போ என்ன ஒரு லக்னம் எடுத்துக்கலாம்னா மகர லக்னம் எடுத்துக்கோங்களேன், இல்லையா நீங்க கடக லக்னம் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு லக்னம். அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தை போய் உட்கார்றாரு. அங்க இருக்கிற அதிபதி இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை. அப்போ ஒரு கிரகம் பரிவர்த்தனை பிறக்கும் போது அந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப அந்த அதிபதி 2ல வந்து உட்கார்ந்துட்டாரு. 2ஆம் அதிபதி போய் 11. இவரு எதை செய்யும் பொழுதும் இவருக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கறது தான் அந்த கிரகத்தினுடைய வேலையா இருக்கும். எப்படி அப்படின்னா அந்த கிரகம் சுபத்தன்மையோடு நல்ல நிலையில அந்த 2ஆம் இடத்துல பரிவர்த்தனையாகி இருக்கணும். பகைச்சாரம் இருக்கக்கூடாது. வாங்க நட்சத்திரச்சாரம் பகைச்சாரமா இருந்தாலும் மைனஸ் ஆயிடும். அப்ப பரிவர்த்தனை கிரகம் எப்பதான் வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே டிரான்சிட்ல என்ன ஆகும்னா கிரகங்கள் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கும் பொழுது தசாபுத்தியும் வரும்பொழுது பரிவர்த்தனை வேலை செய்யும். அப்போ இப்ப குரு 2ஆம் அதிபதியாவ ஒருத்தருக்கு வராங்க அப்படின்னா இப்ப விருச்சிக லக்னம் 2ஆம் அதிபதி குரு, இந்த அதிபதி 11ல போய் உட்கார்ந்துருக்கார், புதன் வீட்டுல இருக்கார். புதன் இங்க இருக்காரு. இப்ப பரிவர்த்தனைல இருக்கு. இது எப்ப ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தசாபுத்தி நடக்கும்போது தசாபுத்தி காலங்கள் வரும் பொழுதுமே பரிவர்த்தனை நடந்துரும். தசாபுத்தியே வரல, அப்ப எனக்கு என்ன பரிவர்த்தனை நடக்காது, அப்ப வருமானமே இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல இப்ப குரு மாறுறாரு, அவருடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு வருது. அப்ப அந்த பார்வை வரும்பொழுதே கிரகத்தின் தன்மைகள் மாறும். அப்படி என்ன அர்த்தம்னா நம்ம எப்படி அதை நம்ம ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா புதன் வந்து தன் இடத்துக்கு போனதாகவும் இங்க குரு வந்துட்டாரு அப்படின்றதாகும். இல்ல சம்டைம்ஸ் கோச்சாரத்துல குருவே அங்க வந்துருவாரு. இப்ப ஏன்னா இப்போதைக்கு வரமாட்டாரு, இப்ப கோச்சாரத்துல குருவே அங்க வராரு அப்படின்னாலும் பரிவர்த்தனை நடைபெறும்.
அப்ப அந்த ஒரு வருஷத்துக்குள்ள இவங்க தனக்கு வேண்டியதை லைஃப்ல செட்டில் பண்ணி பண்ணிக்கணும். பொன்னான கோல்டன் பீரியட் மாதிரி அது. அத வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து வாழ்க்கையில சில அமைப்புகள் இருக்காது. அப்ப என்ன சொல்வாங்கன்னா, ஜோதிடர் தப்பா சொல்றாரு. கிடையாது. கோச்சாரம் வரும்போது பயன்படுத்துறோம். அப்போ கோச்சார டைம்ல போய் அவங்கள பார்த்து, அந்த நேரத்த பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, அந்த வருமானத்த பாதுகாத்துக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும். எப்படி பாதுகாத்துக்கிறது? ஏன்னா அடுத்தடுத்து பாவங்கள் தான் தெரியும். நிச்சயமா. அப்போ அந்த பாவத்த நம்ம பாதுகாத்துக்க முடியுமா? அந்த வருமானம் பத்திரமா இருக்குமா? சேவிங்கா இருக்குமா? இல்லன்னா அத தொலைச்சிருவேனா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பாவங்கள்ல கனெக்ட் ஆகும்போது நம்ம பார்க்கணும். நிச்சயமா. இன்னைக்கு இந்த 2ஆம் பாவத்துல தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்த எப்படியெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளலாம்? இத வந்து ஒரு தேர்ந்த ஜோதிட ஆலோசகர்கள் கிட்ட வரும்பொழுது, சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதல நம்ம குடுக்கும் பொழுது, அவங்களால இதுல 3துலயுமே சக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ரிகாஷன் பண்ணிக்க முடியும். எச்சரிக்கையா வந்து முடிவுகள எடுக்க முடியும்ன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. ஆனா, இது எல்லாவற்றிற்கும் உயிரா இருக்கக்கூடியது நட்சத்திரம் அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாமே நட்சத்திர சாரத்துல தான் பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்? நட்சத்திரம் என்பது எதை குறிக்கிறது? அதாவது எப்பவுமே வந்து ஒரு ஜாதகர் பிறக்கும்போது என்ன நட்சத்திரம் தான் கேட்போம். ஆமா. நட்சத்திரங்கள் தான் தசாபுத்தியாக வருகிறது. ஒரு சந்திரன் எங்க நிக்கிறாருன்னா, அவர் நிக்கிறது தான் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா அப்பதான் தசா தொடங்குது. அப்போ நட்சத்திரம் மாறும்போது என்ன ஆகும்? தசா மாறும். ஆனா குழந்தை பிறந்த நட்சத்திரம் ஒண்ணு. ஆனா 10 வருஷம் கழிச்சு தசா மாறிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரம் மாறுது. நாம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? அந்த குழந்தை ஒரு மூல நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்தா, ஆமா. கடைசி வரைக்கும் மூல நட்சத்திரம். ஆனா மூல நட்சத்திரம்ன்றது அவர் பிறக்கும்போது இருந்த நட்சத்திரம். ஆனா தசாபுத்திகள் மாறும்பொழுது நட்சத்திரம் மாறுகிறது அல்லவா? அதுதான் அவங்களுக்கு நடப்பு தசா அப்படிங்கும்போது நடப்பு நட்சத்திரமே அவங்களுக்கு அதுதான். அதை வைத்து தான் அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள நம்மளால கணிக்க முடியும். அப்புறம் எப்போ நம்ம எப்பவுமே கோவிலுக்கு போய் அதே 3 நட்சத்திரத்த ஏன் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா, அதுக்கு அடுத்து வர நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ட் எங்க போச்சு? ஏன்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது என்ன இருக்கோ அது நட்சத்திரம். ஆமா. கரெக்ட். வளரும்போது நம்ம பிறக்கும்போது இருக்கிற அந்த உருவமைப்பு வளரும்போது மாறுது இல்லையா? மாறிக்கிட்டே வருது இல்லையா? அதேதான். நட்சத்திரங்கள் மாறும்பொழுது தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப கால புருஷத்துக்கு எக்ஸாம்பிள்க்கு இப்ப அஸ்வினின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனிப்பட்ட தன்மைகள் மிக அருமையான வழிநடத்தல். ஒரு அஸ்வினில ஒரு கிரகம் இருக்கு. சந்திரன் தான் இருக்கணும்னு நம்ம செய்யும். ஒரு ஜாதகத்த எடுக்கிறோம். அஸ்வினில ஒரு கிரகத்த பார்த்துட்டீங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். உங்க குடும்பத்துல கருக்கலைப்பு நெறைய நடந்திருக்கா? நடந்திருக்கும். இல்லைங்களே என் ஒய்ஃப்க்கு இல்லையே அப்படின்னு. அம்மா வீட்ல, அப்பா வீட்ல, கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தருக்கு கருக்கலைப்பு கட்டாயமா அங்க இருக்கும். இதுதான் இந்த அஸ்வினியின் தன்மை. அப்போ அதே அஸ்வினில சந்திரன் நின்னுட்டாருன்னா, அப்ப ஜாதகர் ஆயிடுறாரு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஜாதகர் சந்திரன் ஜாதகரா வர்றதுனால, அந்த பெண்ணோ இல்ல ஆணோ யாரா இருந்தாலும் சரி, தன்னை வந்து ரொம்ப நீட்டா அலங்காரம் பண்ணிக்குவாங்க. அலங்கார பிரியரா இருப்பாங்க. அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம்னா கேது நட்சத்திரம். காலபுருஷத்துக்கு முதல் நட்சத்திரம். கேது என்பவர் சுறுசுறுப்புடையவர். அதனால வந்து இவங்க வந்து எதையுமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப வந்து குறிகாமடா இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அஸ்வினி நட்சத்திரம் ரவுடி பேபி. இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அந்த தன்மை அவங்க வந்து அன்பானவங்க. அதே சமயத்துல ஒரு விஷயம் தன்னை மீறுதுன்னா, அதை எதிர்க்கவும் அவங்களுக்கு தெரியும். அன்புக்கு அன்பு, வம்புக்கு வம்பு. இவ்வளவுதான். இல்ல அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை கேட்க கேட்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப 27 நட்சத்திரத்திற்குமான தனித்துவம், குணாதிசயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நிச்சயமா. அது வந்து அடுத்தடுத்து வருது நம்ம தனித்தனியா கூட இத கண்டிப்பா. ஆஸ்ட்ரோ நேயர்களே, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய குணாதிசயங்கள், அந்த நட்சத்திரத்திற்குரிய பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாவற்றையும் அடுத்தடுத்த சந்திப்புல கண்டிப்பா வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கிரண்மயி கீதாலட்சுமி அவர்கள் உங்களுக்காக ஆஸ்ட்ரோ மூலமா இன்னும் நிறைய வீடியோ பதிவுகளை கொடுக்க இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளை கண்டிப்பா பாருங்க. ஒவ்வொரு பாவத்தை பத்தியும் நம்ம அடுத்தும் தெரிஞ்சுக்க போறோம். 27 நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்களும் பலமும் என்னன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க.